முருகா, நான் உனக்காக விரதம் இருக்க முடியலையே 48 நாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். ஆனா அந்த வருத்தம் காணாம போயிடுச்சு. எப்படி அப்படின்னா, ரொம்ப வருத்தமா இருந்தது. 48 நாள் நம்மளால தைப்பூச விரதத்தை இருக்க முடியலையே, முருகனை எப்படி தைப்பூசத்துக்கு நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு, எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பதிவு கண்ணில் பட்டுது. என்ன அப்படின்னா, முருகனுக்காக 6 நாள் முழுமையான விரதத்தை கடைபிடித்தாலே போதும், தைப்பூச விரதம் சிறப்பானது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிருச்சு. சரி, அப்படின்னா 6 நாள் விரதம் இருந்த டெய்லி உனக்கு ஒரு எளிதான நெய்வேத்தியத்தை என்னால வைக்க முடியும், வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பாடல் பாடினாலே உனக்கு சிறப்பான விரதம் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த விரதம் எப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அன்று கிருத்திகையும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை உனக்கு உகந்த நாளா ஆச்சு. அதனால ரொம்பவே சிறப்பான விரதமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத்தன்று நிறைவு செய்து கொள்ளலாம் விரதத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் தைப்பூசம் வருது, அதுவே சிறப்பானதுதான். ஞாயிற்றுக்கிழமை என்ன வேணாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியே நீங்களும் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த 6 நாள் விரதத்தை கடைபிடிச்சுக்கலாம். அதுவுமே முடியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னாலும் ஒரு நாள் விரதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது தைப்பூசத்தன்று மட்டும் விரதம் இருந்துக்கலாமா. எது எப்படியோ நீங்க தைப்பூசத்தன்றாவது விரதம் இருந்து வேண்டிக்கிங்க. ஞாயிற்றுக்கிழமை வேண்டுனா எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானோட ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தெய்வீக தகவல் எது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.